தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். திமுக பண்ற கூத்து இருக்கே, அது ஏதாவது பார்த்தோன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்படின்னா, அதில் ட்ரோல் மெட்டீரியலா மாறாம மட்டும் இருக்கவே மாட்டாங்க. அந்த லெவலில் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வந்து இன்னும் வந்து எல்லாருமே சோசியல் மீடியாஸில் வச்சு செய்கிற அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நேற்று தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடந்திருக்கு. அது பார்த்தோன்னா திமுக தான் நடத்தியிருக்காங்க. அதில் மாற்றமே இல்லை. எல்லாமே அவங்க தானே வச்சுக்கோங்களேன். எல்லாமே யார் யாரை கூப்பிடணும், யார் யாரை கூப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிளியராக நோட் பண்ணி வச்சு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு செலக்ட் பண்ணி விருதுகள் கொடுத்தாங்க. நல்ல நல்ல விருதுகள் தான். நம்ம விருது வாங்கினதை யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. அதே சமயத்தில் விருதுகள் கொடுக்காம விட்டு வச்சுருக்காங்கல்ல, விட்டுட்டாங்க, பல பேரை விட்டுட்டாங்க. அதில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி சோசியல் மீடியாஸில் போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் மாற்றம் இல்லை. சரி, ஓகே. இப்போ கொடுத்தவங்களுக்காவது ஒழுக்கமாக கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. அதுலேயும் பார்த்தோன்னா ஃபன் பண்ணுறன்ற பேரில் பயங்கரமாக என்ன சொல்கிறது, எல்லா ட்ரோல் மெட்டீரியலும் நம்மளை நாமே மாற்றிக்குவோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. அதாவது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை சூர்யா வாங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நடிகர் விருது, சிறந்த நடிகருக்கான விருது ஏஆர் ரஹ்மான் வாங்கினார்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் விருது கொடுத்துருக்காங்க. நேற்று அந்த வீடியோலாம் வைரல் ஆயிடுச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே எடுத்து முக்கியமாக நம்ம விஜய் ஃபேன்ஸ் எடுத்து செய்கிறது இந்த ஒரு மீம் தான். அதாவது சூர்யா அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வாங்குறதுக்கு சூர்யா வர்றாரு, வந்துட்டார். ஓகே. உடனே பார்த்தோன்னா அந்த ஷீல்டு, அந்த அவார்டு அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதை கொடுக்கும்போது எல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்னடா அது, விருது தானே வாங்குறாரு சூர்யா, ஏன் இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஷீல்டில் ஏஆர் ரஹ்மான் பேர் போட்டிருக்கு. சரி, சூர்யாவுக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் சூர்யாவோட நேம் தானே இருக்கணும் அந்த ஷீல்டில், என்ன ஏஆர் ரஹ்மான் நேம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, மற்றவங்கள விடுங்க. அந்த ஷீல்டை பார்த்தோன்னா தூக்கி கொடுத்தாருல ஒருத்தர், அவருக்கு படிக்க தெரியாதா? இல்லை அதை வாங்கி பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சூர்யாவுக்கு கொடுத்தாருல, அவருக்கு படிக்க தெரியாதா? அந்த ஷீல்டு பார்த்தோன்னா பக்கத்துலேயே இருக்குது, என்ன பேர் போட்டிருக்கிறது கூட பார்க்காம அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. அதாவது உதயநிதி என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, சீக்கிரம் வாயாவா இந்த புடி கிளம்பு, அடுத்தது சீக்கிரம் வாயாவா இந்த புடி கிளம்பு அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா வடிவேல் வந்து வசீகரா திரைப்படத்தில் போ போ உள்ளே போ அப்படின்னு அரட்டிக்கிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி கொடுத்தா போதுண்டா சாமி அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இல்லை படிக்க தெரிஞ்சும் படிக்க தெரியலையான்றது தெரியல. எல்லாரையும் நாங்கள் தான் படிக்க வைக்கிறோன்றாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் படிக்காமல் போயிட்டே இருப்பாவும். அதில் ஏஆர் ரஹ்மான் நேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது கூட தெரியலையா? எந்த அவார்டை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது கூட தெரியாத அந்த குரூப்பு நேற்று ஒரு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தியிருக்காங்க. காமெடி கூத்து. இதில் காமெடி, இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, சூர்யா வாங்கிட்டார், அதை அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கீழே இறங்கி வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட காட்டிட்டு போகிறாரு, பாருங்கள் காலை கொடுமை கூத்த பாருங்கள், எனக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விருதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏஆர் ரஹ்மான் சிரிக்கிறார். விருது வழங்கும் விழாவில் பார்த்தோன்னா சத்தியமாக எங்கேயுமே இப்படி ஒரு நடந்திருக்காது. ஆஸ்கார் லெவலில் போய் விருது வாங்கியிருக்காரு நம்ம ரஹ்மான் அவர்கள். ஆஸ்காரில் விருது கொடுத்தவங்க கூட இந்த லெவலில் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு விருது கொடுக்கறதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அது, விருது கொடுக்கும் விழான்னு கூப்பிட்டு வச்சுட்டு பார்த்தோன்னா எல்லாருமே சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு படிக்கவே தெரியலையா? பக்கத்தில் இருக்கிற நபர்கள் யாராவது பார்த்தோன்னா சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் சொல்லலை. எல்லாமே எதுவுமே சொல்லாமல் அது கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஐயோ மாற்றுங்க, பேர் வந்து வேறு பேராக இருக்குது, இது சூர்யா கொடுக்க வேண்டிய அவார்டு கிடையாது, மாற்றுங்க அப்படின்னு கூட யாருமே சொல்லலை. அப்படியே வாங்கிட்டு சூர்யாவும் போயிட்டாரு. கீழே வந்து பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் காட்டி சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சூர்யா நினச்சிருப்பாரு, கஷ்டப்பட்டு நடிச்சதுக்கு என் பேர் உள்ள ஷீல்டு கொடுப்பீங்கன்னு நினச்சினாயா, நான் விருது வாங்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், இப்படி மாற்றிட்டீங்களா அப்படின்னு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பார் சூர்யான்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மானும் அப்படி தான். என்ன சரி நான் கிளம்புறேன், எனக்கு நீங்கள் என்ன வேலை, அதான் சூர்யா கொடுத்துட்டிங்களே அவன், எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி கிளம்பியிருக்கலாம். சூர்யா கொடுக்க வேண்டிய அவார்டை ரஹ்மானுக்கு கொடுக்குறது, ரஹ்மானுக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை சூர்யாவுக்கு கொடுக்குறது, என்ன அது? இது ஒரு திரைப்பட விருதுகள் வழங்கும் இல்லை, அது ஒரு அரசு எடுத்து நடத்துது. உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாரு. இதில் காலக்கொடுமை என்ன அப்படின்னா, சூர்யா மாதிரி நடிகர்களுக்கு, ஏஆர் ரஹ்மான் மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் கையால் விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நடிப்புக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? இவருக்கு ஏதாவது நடிப்பு திறமைன்றது இருக்கா? நடிப்பு வருமா? எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நடிகர், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேன் ஒரு திரைப்படம் தருண்குமார் நடிச்சிருப்பார். அவர் வந்து சூப்பர் பர்ஃபார்மர். அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவீங்க. அந்த திரைப்படத்துக்கு நடிகருக்கு அந்த விருது அவர் கொடுத்துருக்காங்க. அந்த விருதெல்லாம் பார்த்தோன்னா உதயநிதி கையால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு பாருங்கள். அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதில் இன்னும் பல படங்களை நடிச்சிருக்க நடிகர்கள் இருக்காங்க. அதனால யாரில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு, எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க அந்த படங்களுக்கு. சூர்யாவே எடுத்துக்கங்களேன், அந்தளவுக்கு நடிக்கக்கூடிய நபர்களுக்கு நடிப்புனா என்ன? சுட்டு போட்டால் நடிப்பு வராது, சுட்டு போட்டால் டான்ஸும் வராது, ஆக்டிங்கும் வராது, அழுகையும் வராது. இவங்களுக்கு விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி?
சினிமா துறையிலேருந்து வந்து சினிமாவிலேயே சாதிக்க முடியாமல் தோற்று போன ஒரு நபர் சினிமாவில் ஜெயிச்சவங்களுக்கு விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இருக்கிறதுலே காலக்கொடுமை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பதவி துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் கூட வந்து அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. இவரே ஸ்டாலின் அவர்கள் மாதிரி 50 வருஷம் அரசியல் அனுபவமாகி அங்கே போய் அந்த பதவி பிடிச்சிருக்காருன்னா, அதுவும் இல்லை 5 வருஷத்தில் பார்த்தோன்னா எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் துணை முதல்வர் பதவி வாங்கிட்டு அப்போ அது விருது வேறு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டில் தான், எல்லாமே இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் எங்கள் சேப்பாக்கம் தொகுதிக்கு உதயநிதி என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்புறம் வேறு யாரும் பண்ணுவான்? அவர் பண்ணால் வேறு யாரா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அவரு தானே ஓட்டு போட்டாங்க, மக்கள் அவர் தானப்போ ஓட்டு போட்டாங்க, அப்போ அவர் தானே பண்ணணும். அது ஏதோ பெரிய நாங்கள் வந்து மக்களுக்கு பார்த்தோன்னா பார்த்தீங்களா எப்படி அப்படின்னு ஓட்டு போடுறதே உனக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதை விருது பண்ணணும்னு வேற யாரும் பண்ணுவான்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அந்த லெவலில் அதில் வேற ஒரு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. விருதுகள் வழங்கும் விழாவையே பார்த்தோன்னா கேவலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். உதயநிதி கையால் விருது வாங்கியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மரு, என்னை எந்த லெவலில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கொடுக்குறதுக்குன்னு ஒரு தகுதியான ஆள் இல்லையா? சினிமா துறைக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்க, அது ஒரு முக்கியமான நடிகர், ஒரு லெஜண்ட் யாராவது பார்த்தோம்னா வச்சு கொடுத்துருக்கலாம்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இதனால தான் நம்ம சொல்கிறது திரைத்துறையை கையில் வச்சுருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. ஏன் சீஃப் மினிஸ்டர் நம்ம உதயநிதி ஸ்டாலினோட அப்பா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கலாமே, அவரையாவது வச்சு கொடுத்துருந்தா கூட சரி, ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கொடுத்துட்டு போகிறாரு, அவர் கையால் வாங்கலாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இவருக்கு என்ன வேலைங்க? இவர் எதுவும் கொடுக்க வச்சிங்க அப்படின்னு தான் இப்போ கேள்வி சோசியல் மீடியாஸில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த உபிபால் சொல்ல மாட்டேன், அது வேறு விஷயம். இன்னொன்று வேறு கேட்குறாங்க, எங்கப்பா விஜய், இங்கே உங்கள் விஜய்க்கு அவார்டு கொடுக்கல, விஜய்க்கு அவார்டு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அதைத்தாண்டா நானும் கேட்குறேன், விஜய்க்கு அவார்டு கொடுக்கல, விஜய்க்கு அவார்டு கொடுக்கல, ஏன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணல, ஏன் திமுக செலக்ட் பண்ணல, பதில் சொல்லு. நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதன் அடிப்படையில் பார்த்தோன்னா விருது கொடுக்காம விட்டாங்க, ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் அவங்க பிளானே. இது அந்த தேர்தல் நேரத்தில் இவங்க நடத்துறதுக்கு காரணம் என்ன? விஜய் அவர்கள் புறக்கணித்து விஜய் அவர்கள் ஒரு நடிகரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சைடு விஜய் மேலே ஒரு நெகட்டிவான பிம்பத்தை செட் பண்ணுறதுக்கு அதை ஊப்பிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம தான் கேட்குறோம், விஜய் அவர்களுக்கு ஏன் நீ அவார்டு கொடுக்கல? திமுக கமிட்டி நீங்கள் போட்ட ஆளுங்க தானப்பா எல்லாருமே, உங்களை மீறி ஏதாவது வெளியே வந்துருமா? நீங்கள் தானே செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் அஃபீஷியலாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்அஃபீஷியலாக இவங்க தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரியும். அந்த லிஸ்ட்டில் விஜய் அவர்கள் இல்லை, அதுக்கு காரணம் திமுக, அதில் மாற்றமே இல்லை. ஏன் ஒரு அவார்டு கூட பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு கொடுக்க முடியாதானே? கொடுக்க மாட்டாங்கல்ல, கொடுக்க மாட்டாங்க. இதே விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நேரம் விஜய் கூப்பிட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு அவார்டை கொடுத்துருப்பாங்க. விஜய் ரசிகர்களை வச்சு இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தோன்னா விஜய் வச்சு அது இது பேசி நம்ம ஒரு ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விஜயெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பார்த்தோன்னா அவார்டு கொடுத்துருந்துருப்பார். அண்ணே வாங்கினேன்னு காலையிலே விழுந்திருப்பார். விஜய் மூவிஸ் ஆரம்பித்ததே நீங்கள் தானே, உங்களால் தானே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு விஜய் அரசியலோட வாக்கை வாங்குறதுக்காக அந்த நேரத்தில் விஜய்க்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னா, ஆரம்பித்ததுனால இல்லை, அந்த லிஸ்ட்டில் விஜய் இல்லை. இதை நம்ம கேட்டால் பார்த்தோன்னா இவனுக்கு நம்மளை திருப்பி கேட்குறானுங்க, அதை நாங்கள் தானே கேட்கணும், ஏன்டா விஜய்க்கு அவார்டு கொடுக்கல அப்படின்னு. அந்த லெவலில் போயிட்டுருக்கு திமுக. சரி, ஓகே. இந்த நேரத்தில் இவங்க இதை நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வருது. இப்போ சினிமா துறையில் இருக்கிற எல்லாரையுமே பார்த்தோன்னா கவர் பண்ணணும். சினிமா துறையில் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியும். சினிமா துறை ஆதரவாளர்கள் பார்த்தோன்னா சினிமா துறைக்கு, சினிமாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு பயம் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி எல்லா நடிகர்களுமே எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு திமுக பார்த்தோன்னா ஒவ்வொரு டைம் நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. திமுக நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையுமே எல்லா நடிகர்களும் இருப்பாங்க, நடிகைகளும் இருப்பாங்க. நடிகர்கள் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை எப்போது திமுக நடத்தியிருக்காங்கன்னா நடத்தாது. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு கூட பார்த்தோன்னா நிறைய நடிகர்கள் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அவங்கள தான் மேடையில் பேச விட்டுருந்தாங்க. ஏன் லெஜண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, படித்து சாதித்து முடித்து பல போஸ்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்க வேண்டியதானே, நடிகர்களை வச்சு பேச வைக்கிறது. ஏன்னா ப்ரொமோஷன். விஜய் அவர்களை எதிர்த்து இங்கே பார்த்தோன்னா நடிகர்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது. நடிகர் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தால் நடிகனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்பாங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தோன்னா எல்லா நடிகர்களையும் வச்சு அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான அரசியலை நடிகர்களை வச்சு இவங்க பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நடிகன் அவருக்கு தேவையான அரசியலை அவரே வந்து முன்னெடுத்து அவர் பண்ணாருன்னா அவர் நடிகர். இதுதான் இவங்களோட அரசியலாக போயிட்டுருக்கு. வேற என்ன? விஜய் அவர்கள் நடிகன், ஆனால் இவங்க மற்ற நடிகர்களை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, பேச வைப்பாங்க, கொள்கைகள் கொண்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவங்க நடிகர்கள் கிடையாது. இங்கே விஜய் மட்டும் நடிகன். அவரை யாராவது திமுக எடுத்து யாராவது அரசியல் கட்சி ஆரம்பித்தா இவங்க நடிகன், ஆனால் இவங்க மேடையில் எல்லா நடிகர்களும் இருப்பாங்க, எங்களோட கொள்கையை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு. அதைத்தான் நேற்று பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா அப்படின்னு. இந்த நேரத்தில் அந்த சினிமா துறையெல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கங்கே விருது கொடுத்து கொஞ்சம் நல்ல விதமாக பேசணும் அப்படின்னா அவங்களுடைய வாக்கு திமுகவுக்கு வரலாம் அப்படின்றக்காக. பார்த்தீங்களா, நம்ம திமுக செலக்ட் பண்ணி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, நம்ம திமுகவே சப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களாம் நினச்சிப்பாங்க அப்படின்னு ஒரு இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் பண்ணுறதா வேறு எதுவுமே கிடையாது. ஏன் இவ்வளோ நாளாக கொடுக்காம திடீர்னு எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும் கொடுக்குறீங்களே, என்னப்பா அது?
தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது கொடுக்க முடியாது. அதனால் இப்போவே எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணுறது, 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறது, இப்போ பார்த்தோன்னா விருதுகள் கொடுக்குறது, இன்னும் பல கூத்து நடக்கும் பாருங்களேன். மார்ச் மாதம் வர்றக்குள்ளே பயங்கரமான கூத்து நடக்கும். அதுதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பட்டமான தேர்தல் வாக்கு, வேறு எதுவுமே கிடையாது. சரி, விஜய் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து அவார்டுக்கு வரல அப்படின்னு ஊப்பிகள் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கேப்பா? உங்கள் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரும் படங்கள் நடிச்சிட்டு இருந்தார்ல, ஏன் அவர் படம் கூட ஒரு படம் கூட லிஸ்ட்டில் வரவே இல்லை? அவருக்கு அவார்டு இல்லையா? அவருக்கு நடிக்க தெரியாதா? அவருக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அவார்டுக்கே மிகப்பெரிய கேவலம் தான் சொல்லணும். அந்த லெவலில் தான் அவர் நடிச்சு வச்சுருக்காரு. நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது. சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது அப்படின்ற காரணத்தினால தான் நம்மளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நடிகர்களாக கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுத்து அவங்களோட வாக்கை கவர் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் திமுக. அதுதான் ரியாலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. இது உண்மை, ஃபேக்ட். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதை இந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணதுனால தான் அவசர அவசரமாக எந்த விருதை யாருக்கு கொடுக்குறதுன்னு கூட தெரியாமல் மாற்றி கொடுத்து இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி போயிட்டாங்க. சூர்யாவோட கெரியர்லேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை அவர் சந்திச்சிருக்க மாட்டார். ஏஆர் ரஹ்மானோட கெரியர்லேயே அவர் இந்த மாதிரி ஒரு கேவலத்தை சந்திச்சிருக்க மாட்டார். 2 பேர் சிரிக்கிறாங்க, பாருங்கள் என்ன கூத்து, என்ன கால கொடுமை பாருங்கள், இவங்கக்கிட்ட கையை அவார்டு வாங்க வந்தால் நம்மளை பார்த்தோன்னா சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசு சிரிப்பாக போச்சு. ஸ்டாலின் சிரிப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணுறது, இது ஒரு கால கொடுமை. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த காமெடி கூத்துக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் திறந்து வரும்.